பிரதோஷ விரதத்தை பற்றி தெரியாத இந்துக்கள் நிறைய பேர் இருக்க முடியாது. எனக்கு படிப்படியாக தான் பிரதோஷத்தை பற்றி தெரிய வந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிளம்புவாங்க கோயிலுக்கு. இன்றைக்கி பிரதோஷம், கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நானும் கிளம்புவேன். அம்மா மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோட அபிஷேகத்துக்கான பால், தயிர், தேன், தானே தயாரித்த பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர், வில்வம் எல்லாம் எடுத்துட்டு அர்ச்சனைக்கான வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காயம் எடுத்துட்டு கிளம்புவாங்க. கோயிலில் சுவாமியோட லிங்க திருமேனிக்கும் நந்திகேஸ்வருக்கும் அபிஷேகம், ஷோடச உபசாரம் நடக்கும். பார்க்க திவ்யமாக இருக்கும். அப்புறம் அம்பாளோட சகல அலங்காரத்தோட ரிஷப வாகனத்தில் பிரதட்சணம் வரைச்ச சிவபுராணம் சொல்லிட்டு தூப ஆராதனைகளை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். இவ்வளவு தான் பிரதோஷம் பற்றி தெரியும். அப்புறம் ஒரு முறை ஆன்மீக டூர் சென்றபோது ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் சுரட்டப்பள்ளி என்னும் திவ்ய ஸ்தலத்தில் அமைந்துள்ள பள்ளிகொண்ட சிவன் கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைத்தது. பள்ளிகொண்ட பெருமாள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பள்ளிகொண்ட சிவபெருமானா என்று வியந்தோம். உள்ளே சென்றதும் பார்வதி தேவியின் மடியில் சிரசை கிடத்தி சயனித்திருந்த நீலகண்டனை காண மெய் சிலிர்த்தது. மிகவும் விசேஷம் புதிந்த இத்திவ்ய ஸ்தலத்தின் வரலாறை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.